வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மோமோஸ்க்கு நான் எந்த சாஸுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் மோமோஸ் டேஸ்ட்டு அப்படியே அச்சசலாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்போதும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம மாவு பிசைகிறோமோ அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கட்டி நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன சேர்க்குறேன் பார்த்திங்கன்னா, இதுக்கு கேரட்டு, முட்டைக்கோஸ், வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப முக்கியங்க. அந்த பூண்டோட அந்த வாசனை தான் இந்த மோமோஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ, அதாவது பீன்ஸ், அப்புறம் குடமிளகா, கேப்சிகம்னு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாய் நல்லா காய வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு பூண்டு, அப்புறம் வெங்காயம், இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ளதான் வச்சு செய்ய போகிறோம். இந்த சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதில் இந்த டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாகிடும். அப்புறம் சால்ட்டு, இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நான் சேர்க்கல. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு எல்லாமே இந்த சோயா சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு அப்படின்னு எல்லாமே ஊற்றுவாங்கள, அதெல்லாம் இதே நல்லா மேனேஜ் பண்ணிவிடுது. இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி நம்ம ரொம்ப மெலிசாக, எவ்வளோ அந்தளவுக்கு மெலிசாக உங்களுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஆனால் கனமாக இது பண்ணிடாதீங்க. அப்போ வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும். ஓரளவு இந்த அளவுக்காவது நீங்கள் மெலிசாக தேய்ச்சிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மோமோஸ் சட்னி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சலாம். பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்காமல் சேர்த்துக்கங்க. நல்லா கழுவிட்டு உரிக்காமல் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறையா அரைக்கணுன்னா அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி இந்த பேஸ்ட்டு பாத்தில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா தாளிக்கல இதேமாரி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மோமோஸ் எல்லாம் ஒரு இட்லி பானையில் வச்சு அழகாக வேக வச்சுட்ருக்கோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா அடுக்கி ஒரு ஆஃப் ஸ்டேஜில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் நல்லா வேகணும். இப்போ அடுத்தது நல்லா வெந்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, அந்த கலர் அப்படியே உங்களுக்கு மாறிடும். கை வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாது. இப்போ நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற நம்ம என்ன வச்சுருக்கிறோமோ வெஜிடபிள், என்ன மசாலா வச்சுருக்கோமோ அதை வச்சு யூஸ் பண்ணி சூப்பரான மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.